கடந்த ஒரு மாசமாவே சொக்கத்தேவப்பட்டியே சோகமாகி போச்சு. விதைச்ச வெள்ளாம காடெல்லாம் குறுக்கொடிஞ்சு கிடக்கு. 16 வயசு பொண்ணுக எண்ணெய் வச்ச தலைவண்ணி நிக்கிற மாதிரி தளதளட இருந்த காடுகளுக்குள்ள வெள்ளக்கார படையெடுத்து வந்த மாதிரி வெட்டுக்கிளிய கூட்டமா வந்து குமிஞ்சிருச்சுக. ரம்பத்தை வச்சு அறுத்த மாதிரி இளங்குருத்துகளை கத்தரிச்சு கத்தரிச்சு அதுக்கு தின்னுட்டு போனதுல பொணங்களை நின்ற மெனிக்கு நிறுத்தி வச்ச மாதிரி சுடுகாடுகளா நிக்குதுக சோள காடுக. கையில இருந்த காசுகளை எல்லாம் காடு கரைகள்ல போட்டுட்டு உள்ளதும் போச்சேன்னு நிக்கிது ஊரு. விவசாயம் அழிஞ்சு போனா வேலை வெட்டியது. பெரிய முக்கிய கருவாச்சியும் பித்து பிடிச்சு நின்னாக. விளையாம போச்சு காடு, மடி வத்தி போச்சு மாடு. கொழுக்கையில இருந்த கம்பும் கேப்பையும் குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. அடகு வைக்க பொருள் இருந்தாலும் அடகு வாங்க ஆள் இல்ல ஊர்ல. மொச பிடிக்க பம்புற வேட்ட நாய் மாதிரி எப்ப வேணாலும் பாஞ்சிருவேன்னு ஊர் எல்லையில பதுங்கி நிக்குது பஞ்சம். அன்னைக்கு விடிஞ்சு எந்திரிக்கல ஆத்தா. தலைவலி காய்ச்சல்னு படுத்தே கிடக்கா. சுக்கு தண்ணிய குடிச்சு குடிச்சு ஒட்டி கிடக்குற உசுர அப்பப்ப ஊற வச்சுக்கிறா. அவளுக்கு நெல்லு கஞ்சியும் மிளகு ரசமும் வச்சு தரலாம்னா காப்படி அரிசி வாங்க காசு இல்ல கருவாச்சி கையில. அப்பத்தான் அன்னஞ்சியில காளையங்கிழமை செத்து போனான்னு செய்தி வருது. கோழிக்கு மாரடிக்க ஆள் கூப்பிட்ட ஆள் வந்திருக்கு. கல்யாணத்திலயும் சாவளையும் தெரிஞ்சு போகும் ஒரு மனுஷன் இந்த பூமியில பொழைச்ச பொழப்பு. காசு கொடுத்து கூப்பிட்டு போனாள் ஒழிய காளையங்கிழவனுக்கு அழுகிறதுக்கு ஆள் இல்ல அன்னஞ்சியில. கண்ணுல வைக்க எத்த புழிஞ்சு விட்டாலும் கண்ணீர் வராத ஆருக்கும். அழுவுறதுக்கு முகாந்திரமா லாயக்கோ இல்லாத சாவு கிழமை ஜாவு. காளைய கிழமை மாதிரி கஞ்ச பைய செல்லாவிலேயே இல்லன்னு செல்லம்பட்டி பட்டயத்துல தைரியமா எழுதி போடலாம். செத்தா தன்னை கேட்காம செலவழிச்சு போடுவாங்களேன்னு தான் 95 வயசுல உசுர கையில பிடிச்சு உட்கார்ந்துருக்கேன் கிழவன்னு ஊர்ல பேசுவாங்க. சொத்து விரிய விரிய மனசு சுருங்கி போச்சு கிழவனுக்கு. ஒரு மனுஷன் கஞ்ச பயலா இருக்கிறதுனால பணக்காரர் ஆயிரானா? பணத்தை காப்பாத்த கஞ்ச பயலா ஆயிரானா? முந்தினது முட்டையா கோழியாங்கிற மாதிரி பதிலுக்கு சிக்காத கேள்வி இது. காளையங்கிழமை அப்பப்போ ஊருக்குள்ள மூக்குப்பொடி கடன் கொடுக்கறது உண்டு. ஒரே ஒரு நிபந்தனை, பொடிய அவர் தான் கொடுப்பாரு, திருப்பி அவரே தான் எடுத்துக்குவாரு. அதுல ஒரு சூச்சமா வச்சிருந்தாரு. இடுப்பு வெட்டியில முடிச்சு வச்சிருப்பாரு பொடி டப்பாவ. யாராச்சும் கடன் கேட்டா இடுப்புல இருந்து கிட்னியவே எடுக்கிற மாதிரி நிதானமா எடுப்பாரு. சுட்டு விரல் டப்பாவுக்குள்ள செலுத்தி சுட்டு விரல் நகத்துல என்ன வருதோ அதை அப்படியே எடுத்து எதிராளிக்கு கொடுத்துட்டு விரல்ல ஒட்டி இருக்கிற மிச்ச பொடிய தன் மூக்குல மாத்தி மாத்தி செலுத்தி சந்து புந்தெல்லாம் இழுக்கிக்குவாரு. கடன் கொடுத்த பொடிய அப்புறம் வசூலிப்பாரு பாருங்க. அங்கதான் இருக்கு கிழவனோட கெட்டியத்தனம். இவர் பொடிய கடன் கொடுக்கறது சுட்டு விரல் நகத்துல, வசூலிக்கிறது கட்ட விரல் நகத்துல. அதுக்குன்னே கட்ட விரல் நகத்தை கடா கொம்பு வளர்த்த மாதிரி வளர்த்து வச்சிருப்பாரு. வாழை மட்டையிலேயோ டப்பாவிலையோ விரல் நகத்தை நுழைச்சு ஒரு எம்பு எம்பி அள்ளுனாருன்னா சல்லிக்கட்டு கால கொம்புல மண்ணை குத்தி ஒரு நெம்பு நெம்புமா இல்லையா? அப்படி அள்ளிப்புடும் அள்ளி. அது பொடிக்கு அவர் வசூலிக்கிற ஒரு பொடி வட்டி. அப்படித்தான் உள்ளூர்ல ஒரு இளவு வீட்டுக்கு போயிருந்தாரு காளையங்கிழமை. போனவரு பணத்தை நெத்தியில இருந்த ₹1 பார்த்துட்டு, அதை கொண்டாங்கப்பா, இந்த எட்டனா இத வைங்கன்னாரு. இளவு விட எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சு. இது என்னப்பா அது கூத்தாயிருக்கு, சாயம் போகாதுன்னு சொல்லி வெள்ளை வெட்டிய வித்து புடுற வினயமான ஆளு காலனாவை எடுத்துட்டு எட்டனாவை தர்றாரே, இன்னைக்கு பொழந்த கட்ட போகுதுரா மழைன்னு வந்த சனம் பேசுது. எங்கிட்ட இருந்து மழை வெய்யும்? ஒரு செல்லாத ₹1/2 பணத்துக்கு வித்து அதுலயும் ஒரு ₹1/4 லாபம் பார்த்த காளையங்கிழவனை கண்டு இறங்கி வந்த மேகம் திரும்பி போயிருமா இல்லையா? 8 ஊரு மறக்காது காளையங்கிழவ சாலு இரவ கொடுத்த கதைய. இலை துறக்கண்ணு, இந்தாடா சாலு எடுத்துக்க. என் ஆயுசுல 6க்கும் சாலு தோடு இரவல் கொடுத்ததுலப்பா, உனக்கு கொடுக்குறேன். ஓட்ட கிட்ட பொண்ணு கிடையாது பாத்துக்க. கண்ணி பொண்ணு மாதிரி வச்சிருக்கேன். சேதம் இல்லாம திருப்பி தந்தா வாங்கிக்கிறேன். ஒரு புள்ளி விழுந்தா கூட புதுச்சா தரணும்ல, எடுத்துட்டு போ. மறுநாள் சாலு திரும்பி வந்தப்ப உருட்டி உருட்டி பார்த்து ஒரு ஓட்டைய கண்டுபிடிச்சிட்டாரு காளையங்கிழமை. பொதுச்சாலு தந்தாலே ஆச்சுன்னு தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. துறக்கண்ணு தழகில நின்னு பார்த்தேன், நடக்கல. பொதுச்சாலு வாங்கிக்கிட்டுதான் கழுத்துல போட்ட துண்டு எடுத்தாரு. ஏற்கனவே அது ஓட்ட விழுந்த சாலுங்கிறதும் களிமண்ண புளியும் வச்சு அடைச்சு கொடுத்த ஓட்டங்கிறதும் காளையங்கிழவனுக்கும் கடவுளுக்கு தான் தெரியும். காளையங்கிழமை உண்மைய சொல்றதுல, கடவுள் பேசுறதே இல்ல. இப்படியாப்பட்ட ஆள் செத்து போனா எவங்கள்ல தண்ணி வரும்? மகனே அழுகல, மகம்பிள்ள பேரவத்திகளும் அழுகல. சொக்கத்தேவம்பட்டிக்கு ஆள் வந்திருக்கு. கூலிக்கு மாரடிக்கிற பொம்பளைகளை கூட்டிட்டு போக. தொழில் கிடைச்சு போச்சுங்கிற சந்தோஷத்துல வைத்தியச்சி ரங்கம்மா, முக்குருணி, இருளாயி 3 பேரும் சீலையை அவுத்து உதறி இழுத்து கட்டி அவுத்த குடுமைய அள்ளி முடிஞ்சு அன்னஞ்சிக்கு புறப்பட, உங்க கூட நானும் வாரேன்னு ஓடி வந்து ஒட்டிக்கிட்டா கருவாச்சி. ஹே, வாகத்து புள்ளகாரி வரக்கூடாது அளவுக்கு. 3 பேரும் ஒண்ணு சொன்னாப்புல தடுத்தாக. என் செய்யாங்கையே செத்து போனா வராம இருப்பேனா? அப்படி நினைச்சுக்கங்க. பக்கத்துல இருக்க பிள்ளையே காப்பாத்தணும், பக்கத்துல சுமந்த ஆத்தாளையும் காப்பாத்தணும். கூட்டிட்டு போங்க, ஆத்தாளுக்கு மட்டும் சொல்லாதீங்க. கூலிக்கு மாரடிச்சு வர்ற வருமானத்துல ரங்கம்மாவுக்கு பாதி பங்கு, மிச்ச பாதியில 3 பொம்பளைகளுக்கு 3 பங்கு. இப்படி ஒரு ஒப்பந்தம் பேசி முடிச்சு ஒத்தையடி பாதையில நடையில கூட்டிட்டாங்க 4 பேருமா.
மசங்களா இருக்கு மத்தியானமே. இருட்டு கட்டி இருக்கு பூமி. காது வழியா நுழைஞ்சு நெஞ்சு குழியில உட்காந்து ஈரக்குலையா இருக்குது காத்து. தூசி கீசி விழுந்துருச்சோ என்னமோ. கண்ண கசி நிக்குது ஆகாயம். முந்தானையை எடுத்து இறுக்கி முக்காடு போட்டுக்கிட்டு ஒண்ணுக்கு பின்னால ஒன்னா ரயில் வட்டி மாதிரி போறாங்க 4 பொம்பளைகளும். அவச்சு மடியில போட்டிருந்த கல்லு பயிர ஆளுக்கு ஒரு கை அள்ளி கொடுத்து 4 பேர்ல நான் தான் பணக்காரின்னு நெஞ்ச நிமித்தி முன்னுக்கு நடந்து போறா முக்குருணி. சுள்ளீர் சுள்ளீர்னு அடிச்ச காத்து இப்ப சுழட்டி சுழட்டி அடிக்குது. நடந்து நடந்து தெண்டை காஞ்சு போச்சு கருவாச்சிக்கு. நாக்கும் மீனும் பொண்ணோ என்னமோ. தண்ணி இல்லாட்டி ரெண்டுமே செத்து வரும் போலருக்கே. கஞ்ச பைய பிச்சை போடுற மாதிரி சில்லற சில்லறையா விழுகிற மடத்துளியில நாக்க வெளியே நீட்டி நினைச்சுக்கிறா கருவாச்சி. இத பாத்துட்டா பெண்ணுக்கு வந்த வைத்தியச்சி. நெல்லுக்கடையின் எல்லாரையும் நிறுத்திட்டு போற வழியில புதர்ல இருந்த ஒரு கள்ளிச்செடி மேல முந்தானைய விசுக்குன்னு வீசி பொத்துனாப்புல இழுத்து காம்போட திருகி எடுத்தா ஒரு கள்ளி பழத்தை. சும்மா நீளமும் சிவப்பும் பூத்து நிக்குது அது. பாறையில போட்டு ஒரு மீனை உரசுற மாதிரி முள்ள உரசனா. புள்ளாயை எடுத்து துண்டா வைக்கிறா. மாதிரி மேல் தோல்ல உச்சுனாப்புல பிச்சுட்டு தென்னடி ஆத்தாட திங்க கொடுத்தா. தென்னமும் வெத்தலை போட்ட மாதிரி ஆகி போச்சு கருவாச்சி வாயி. தவிக்கிற வாய்க்கு அங்கங்க தண்ணி வச்சிருக்கடி கடவுள்னு சொல்லிக்கிட்டே நடந்தாக மேற்கொண்டு 4 பேரும். வெள்ளக்காரன கட்டபொம்மு விரட்டி விரட்டி அடிச்ச மாதிரி கோடி வந்த மேகங்களை களைச்சு களைச்சு வீசுது காத்து. திடீர்னு இறங்கி வந்து மூஞ்சியில படீர்னு அடிச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடி ஒளிஞ்சு போகுது மழை. வெட்ட வெளியில ஆதி கஞ்செழுத்தி நிக்கிது ஒரு கனத்த வேப்ப மரம். அதுல போய் ஒதுங்கினாங்க. ஏன்டி இருளாயி, குத்துக்கல்லி மாதிரி பேசாம வாரதுக்கு பூதலுக்கு ஒரு கதை சொல்றது. வெறுங்கதையதுக்கு விடுகதையே சொல்றேன், விடுவி பாப்போம். சொல்லு சொல்லு. கத்தி போல இலை இருக்கும், கவரிமா பூ பூக்கும், திங்க பழம் பழுக்கும், திங்காத காயாக்கும். அது என்ன தெரியாதாக்கும்? கருவாச்சிக்கு புடுங்கி கொடுத்தனே கள்ளி பழம், அதானே? இல்ல, ஆலமரம். பொத்தாம் பொதுவா சொல்லாதாத்தா, புத்திய செலவழி. கடைசியா கருவாச்சி சொன்னா, நாம ஒதுங்கி நிக்கிறோமே வேப்ப மரம் அதுதானே? அப்படி போடு சக்க. தலையெல்லாம் மூளையடியம்மா கருவாச்சிக்கு. ஆள் செத்த அடையாளமே இல்ல அண்ணச்சிக்குள்ள. பொணத்தை நாற்காலியில உட்கார வச்சுட்டு 2 ஊதுவத்தியும் கொளுத்தி வச்சுட்டு சண்டைக்காரங்க மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம உட்கார்ந்துருக்காங்க 10-15 ஆளுக. எழுவு வீட்டுக்குன்னு ஒரு மூஞ்சி இருக்கா இல்லையா? அத மறக்காம எடுத்து மாட்டியிருந்தாங்க எல்லாரும். 7-8 கிழவிகளோட புலம்பல் வேற. கண்ணுல ஈரவசையே இல்லாம. உலகத்திலேயே பெரிய சோகம் கண்ணீர் வராம அழுகிறதுதான். அந்த கிழவி அழுக முடியாம அழுகிறத பார்த்தா அழுகையே வந்துரும் அழுதறியாத ஆளுக்கும். காளையன் கிழவ கடைசி மக, கோம்பையில வாக்கப்பட்டவ. என்ன பத்த அப்பேன்னு தலைய விரிச்சு போட்டு நெஞ்சில அடிச்சு அழுது வர்றா. சேய்க்கிற சீட்டு வந்து சேரலையேன்னு பெருங்கொண்ட சோகத்துல இருந்த காளையன் கிழமை மகன் சீட்டை எரிஞ்சிட்டு திண்ணையை விட்டு மலார்னு எந்திரிச்சு, நாசமா போகணும் அப்ப நான் மண்ணை வாரி தூத்திட்டு போன கழுத, இப்ப என்னடி நெஞ்சில் அடிச்சு நீலி மாதிரி அழுது வரவ சொல்லி விட்டான் ஒரு அறை. ஒப்பு சொல்லி அழுது வந்த ஒரே ஒருத்தையும் ஓஞ்சுவானா? ஏ சொக்கதேவப்பட்டி பொம்பளையலா, நீங்க மட்டும் அழுங்களா? ஒரு சாராய சத்தம் போட்டு சீட்டு விளையாட போயிட்டேன். காக்கா வரக்காத கள்ளிகாட்டு பூமியில கர்ண வந்து வரந்தீரே காளையனார் ரூபத்துல, ஊரெல்லாம் அன்னமிட்டு உறவுக்கு காசு தந்து எமனுக்கு தானமிட ஏறிட்டீரோ பூந்தேரு. ரங்கம்மா இட்டுக்கட்டி வரி பாட முக்குரணி 2 வரியில கூட இருளாயும் கருவாச்சி 2 பேரும் பெண்பாட்டுல சேர்ந்து பின்னி எடுக்கிறாங்க. இல்லாத கீர்த்தியெல்லாம் பாட்டுல கேட்க கேட்க சாவு ஆசை வருது கேட்டுக்கிட்டு இருந்த கிழடுகளுக்கு. பொழுது இருக்க படம் தூக்கியாச்சு. 4 பொம்பளைகளுக்கு சேர்த்து 6 ரூபா கொடுத்தாங்க அழுத கூலி. பன்னாட மாதிரி ஆளுக்கு ஒரு நூல் சிலை தந்தாங்க. மாரடிச்ச பொம்பளைகளுக்கு இம்பட்டு கூலியாம்னு தெரிஞ்சிருந்தா மண்டைய போட்டிருக்க மாட்டாரு கிழமை. செத்து போனதுனால இப்ப தெரியவும் போறதில்ல. தெரிஞ்சா வேகாம வெறிச்சே கிடந்திருக்கும் தெரிஞ்சு கூடு. பொழுதோட பொழுதா ஊரு போய் சேர்ந்துடலாம்னு பொம்பளைங்க 4 பேரும் புறப்பட்டாங்க. ஆலமரத்தை தூக்கி அங்கிட்டு வைக்கிற மாதிரி அட்டிக்குது காத்து. காத்து நான் காத்து கடுக்காத்து. கல்லுகளை பேத்து ஆளுக மேல எரியிற காத்து. இந்த காத்துல போனா ஊரு போய் சேர மாட்டியே, இருந்து பிடிய போங்கன்னு சொல்லிட்டாங்க எழுவு விட்டாளுக. சோளச்சோறு மொச்ச புளிக்குழம்பும் பசிக்கு ருசியா இருந்துச்சு. ஆத்தா கிட்ட சொல்லாம வந்துட்டோம்ங்கிற நினைப்பு நெஞ்சு கொழியா இருக்க ராத்திரியெல்லாம் கண்ணு முடாம கிடந்தா கருவாச்சி. விடிய விடிய அடிச்ச காத்து வெடிய ஓஞ்சு போச்சு. நடந்தா ஒத்தையடி பாதம்னு மூடி கிடக்கு. வாரப்ப மழைக்கு ஒதுங்கின வேப்ப மரம் என்னை அடையாளம் தெரியலையான்னு குறுக்கொடைஞ்சு நிக்குது. பாதி கிணறு மேடாகி போச்சு. கிணத்து மேடு சரிஞ்சு கடுங்காத்து தூக்கி எரிஞ்சதுல தோல் மாதிரி தொங்கி கிடக்கு வேலி முள்ளு மேல ஒரு வெள்ளாட்டங்குட்டி. குச்சி குச்சியா நின்ன வெள்ளாம காடு அறுத்து போட்ட மாதிரி தரையில கிடக்கு. சொக்கத்தேம வட்டிக்குள்ள வந்தா வீடு தெருவுக்கு வந்துட்ட மாதிரியும் தெருவு வீட்டுக்குள்ள வந்துட்ட மாதிரியும் உருமாறி கிடக்கு ஊரு. முள்ளு முருங்க மரமெல்லாம் நட்டை எடுத்த விட்டு 4 அடி தள்ளி கிடக்கு. தலைய தரையில போட்டு கிடக்கு புன்ன மரம் 2. உரல அம்மிகளை தூக்கி குண்டு விளையாடி போயிருக்கு காத்து. அலுப்பு மயக்கமுமா வந்த கருவாச்சி அதிர்ச்சியாகி போன. வீடு திறந்து கிடக்கு. வீட்டுல ஆரம் இல்ல.
மானு கத்தி கத்தி கைத்தை இழுத்து இழுத்து அக்க பாதத்துல கழுத்து புண்ணாகி நிக்குதுக பசுவும் கண்டும். புல்வெளியே வெளிச்சமா இருக்கு. ஓடி போய் பார்த்தா தலைக்கு மேல இருந்த 2 தகரத்தை காணோம். மேல வச்சிருந்த கல்ல தள்ளி விட்டுட்டு தகரத்தை துண்டா தூக்கி எரிஞ்சிட்டு போயிருச்சு காத்து. பொன்ன வாயன காணோம். ஆத்தா எங்க போனா? தகரம் தேடி போயிருப்பாளோ? வீட்டை தாண்டி விழுந்து கிடக்கிற படல்களை தாண்டி சரிஞ்சு கிடக்கிற படப்புகளத்தை தாண்டி தரையில கொட்டி கிடக்கிற கூரைகளை தாண்டி போனா சீம கருவேல புதர் மேல தெரியுது ஒரு தகரம். ஆகா, 7 கடல் தாண்டி போனாலும் திரும்பி வந்துருமாம்ல 7 சிங்க பொருள். ஆத்தா தண்டட்டிய வித்து போட்ட தகரம் எங்கே போயிரும்? ஆளுக்கு ஒரு பக்கம் புடிச்சு கருவாச்சியும் வைத்தியச்சியும் தகரத்தை தூக்கி பார்த்தா உள்ளுக்க கழுத்திருந்து செத்து கிடக்கா பெரிய முக்கி. வெட்டருவாள கையில புடிச்சு விறகுக்கு முள்ளு வெட்ட வந்தவள காத்துல பறந்து வந்த தகரம் கழுத்தை அறுத்திருக்கு. உறைஞ்ச ரத்தம் குங்கும கட்ட மாதிரி ஒட்டி இருக்கு. பாதி கண்ணு திறந்தே கிடக்கு. யாத்தே கத்துனா பாருங்க கருவாச்சி. கர்ப்பம் கலங்கிருமோன்னு கைய புடிச்சு இழுத்து அவளை நெஞ்சில போட்டுக்கிட்டா வைத்தியச்சி. வந்துட்டியா மகளே, வா. கடைசியா உன்னைய பாத்துட்டு போகலாம்னுதான் கண்ணு முழுசா மூடாம காத்து கிடைக்க. வா. பெரிய மூக்கி போனோம் பேசுற மாதிரியே இருக்கு. ஆடு மாடு செத்து போனாலே ஆள் செத்த மாதிரி அழுது புலம்புற ஊர் அது. காத்துல பறந்து வந்த தகரத்துல கழுத்தறுபட்டு செத்து போனா பெரிய மூக்கின்னு கேள்விப்பட்டதும் எடுத்த பொருளை நின்ற இடத்துல போட்டுட்டு ஓடி வந்து குமிஞ்சு போச்சு ஊரு. பெரிய மூக்கி வீட்டு பசு அடிவயிறு 2ஆ கிழிய மான்னு ஒரு கத்து கத்துச்சு பாருங்க. ஊரு உறைஞ்சு உசுறு வத்தி போச்சு. சாவுக்குன்னே கத்துறதுக்கு வேற வேற சத்தம் வச்சிருக்குதுங்க சகல சீவராசிகளும். பெரிய அத்தா போயிட்டியா? புலம்பிக்கிட்டே கையில இருக்க சாட்ட கம்பள தன் மண்டையிலேயே மாறி மாறி அடிச்சு நெத்தியிலையும் புருவத்திலையும் ரத்தம் ஒழுகி நிக்கிறான் கொன்ன வாயன். இந்த கடவுளுக்கும் கருவாச்சிக்கும் அப்படி என்னதான் சண்டையோ, அவ குடுமைய புடிச்சு இந்த ஆட்டம் ஆட்டுதே. ஆத்தாளுக்கு ஆத்தாளா அப்பனுக்கு அப்பனா இருந்த ஒருத்தியும் போயிட்டா. கருவாச்சி பொழப்ப இன்னும் என்னென்ன சூறாவளி சுத்த போகுதோ. இருளப்ப கோடாங்கி கடப்பார கவுண்டரு அம்ம நாயக்கரு முக்குருணி பவளம் இருளாயி எல்லாரும் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டே வந்து கூடிட்டாங்க. அழுகாத சனம் பாக்கி இல்ல. கருவாச்சி மட்டும் அழுகல. எந்த இடத்துல ஆத்தாள புடமா பார்த்தாலும் அந்த இடத்துலயே புத்திய போக்கடிச்சவ மாதிரி மூளையில முள்ளடிச்சு உட்கார்ந்து போனா. அவளுக்கு நிறம் தெரியுது, உருவம் ஏறல கண்ணுல, சத்தம் கேக்குது சொல்லு விழுகல காதுல. நடமாறி போன உருமா பெருமா தேவரு போய் சேர்ந்துட்டியா ஆத்தா? புலம்பிக்கிட்டே எழுவ வீட்டுல வந்து நெஞ்ச புடிச்சு உட்காந்துட்டாரு. அடிச்ச காத்து ஒடிச்சு கிணத்துக்குள்ள போட்டு போன கமலைய வாழ்க்கையை கட்டி இழுத்துக்கிட்டு இருந்த காவக்கார சக்கனை தகவல் தெரிஞ்சு ஊரடி தோட்டத்தை விட்டு ஓடி வராரு ஒத்த வரப்புல. காத்துலயும் கவலையிலேயும் நிறங்குழஞ்சு போன வீட்டை ஓடி ஓடி ஒழுங்கு பண்ணுதுக பெருசுக. இல்ல சின்னமாயி, அந்த கூரை தகரத்தை போட்டு விடப்பா, வீடே வீதி மாதிரி கிடக்கு. படபடன்னு 2 பேர் ஏறுனாக. ஓரஞ்சாரம் பார்த்து ஒழுங்கா தகரம் சுருகி எச்சா 2 கல்லையும் தூக்கி வச்சாக. எப்பா அழகர் நாயக்கர் மாவனே, நரி அடிச்ச கோழி மாதிரி பொண கிடக்கு தரையில, ஒழுங்கு பண்ணி பொணத்தை உட்கார வையா. விறுவிறுன்னு வேலை பார்த்தாக 2-3 இளந்தாரிக. அந்த ஊர்லயே மொத்தம் 3 பேர் வீட்டுலதான் நாற்காலி இருக்கு. அதுல 2 வீட்டுல இளவுக்கு தாரதில்ல. 3ஆம் வீட்டு நாற்காலியை வாங்கிட்டு வந்து பெரிய மூக்கி பணத்தை தாங்கி பிடிச்சு உட்கார வைக்க கை கால் நிக்குது, கழுத்து நிக்கல. ஒரு கிழிச்ச துண்டு எடுத்தாக. காய மறைய அவ கழுத்துல சுத்தினாக. ஒரு சரடு எடுத்தாக. 2-3 சுத்தி சுத்தி கழுத்தை நிமித்தி பின் நாற்காலியில முடிச்சு போட தலை நிமித்திருச்சு பணத்துக்கு. இப்ப கட்டின கயிறு கண்ணுக்கு தெரியுது. அவ குடுமையை எடுத்து உதறி பரப்பி கைத்த மூடுனாக. தொடைய நெருக்குனாக. கால் கட்ட விரல் 2ஐயும் ஒட்டி கட்டி வச்சாக. ஒண்ணு சொன்னாப்ல. கை 2ஐயும் நாற்காலியோட சேர்த்து கட்டவும் அம்சம் வந்துருச்சு பணத்துக்கு. பணத்துக்கு பக்கத்துல நிறமரக்கால்ல நெல்லு வச்சு ஓதுவத்தி கொளுத்தி வச்சு உடையாத தேங்காய் 2ம் கண் திறக்காத வாழைப்பழம் 5 வைக்கவும் பூரணமாகி போச்சு போன வீடு. அழுக அடங்கல. பொணமா கிடக்கிறவளை போட்டுட்டு உசுரோட இருக்கிற கருவாச்சிய பார்த்துதான் ஊரே உச்சி கொட்டுது. மாசமா இருக்கவளுக்கு மயக்க வந்துற போது புளிச்ச தண்ணியில கூழ கரைச்சு குடுங்கடி. பல்லுண்டாத கிழவிக பதறி சொல்றாங்க. உட்கார்ந்து புடிச்சு எந்திரிக்க தோதான இடம் பார்த்து உட்கார்ந்து வச்ச வெளிவாசல்ல பெருசுக. எப்பா இது ஆம்பளை இல்லாத வீடு, அதுலயும் அத்தை விட்ட பிள்ளை ஒத்தையில நிக்கிறா. தவறவும் ஈருசரா வேற இருக்கா. தோட்டிக்கு துட்டு தரணும். இளவு சொல்ல போறவனுக்கு செலவு இருக்கு. பூக்காரன் செலவக்காரன் சவரக்காரன் சாங்கிய சம்பிரதாயம்னு இந்த அண்ணன் நிறுத்தணும். பாவம் எங்க போவா காசுக்கு ஈடு பொடிஞ்சப்ல. ஆகையினால பொதுவுல பணம் போட்டு பணம் தூக்குறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? பெருசு சொன்னாரு போ. அவங்க சக்திக்கு உட்பட்டு காலற ஒண்ணுன்னு வந்து விழுந்ததுல எடுத்துக்க பறிச்சுக்கன்னு 10,4 ரூபா சேர்ந்து போச்சு. இந்தாங்க பையன் வாங்க 2 ரூபா. என்ன இருந்தாலும் அவன் என் பழைய சம்பந்திகாரி இல்லையா? இளவுக்கு சடையதேவர் வந்ததும் இல்லாம ரூபா 2 எடுத்து நீட்டதும் பேச்சு மூச்சு இல்லாம போச்சு ஊரு. தானாடா விட்டாலும் சதாடம்னு சொல்லுவாங்களேப்பா, சும்மாவா? இப்படி குளுந்து பேசுது ஒரு கூட்டம். சோழியன் குடுமி சும்மாவா ஆடுமா? என்னமோ சூச்சமா இருக்கப்ப. இப்படி இழுத்து பேசுது இன்னொரு கூட்டம்.
கிழவு வீட்டுக்கு விருந்தாளி வந்த மாதிரி வெள்ளையும் ஜொல்லையுமா ஒரு ஓரமா நிக்கிறான் அப்பன் கூட வந்த கட்டையன். அவன் கூட நிக்கிறான் ஒரு பரட்ட பைய கண்ணு மட்டும் செவப்பா. அவ யாருன்னா பெரிய மூக்கி புருஷன் துரைச்சாமிக்கு அண்ணன் அவன். கருவாச்சிக்கு ஒண்ணு விட்ட அண்ணன். வாத்துமாயின்னு பேர் அவனுக்கு. சொக்கத்தேமப்பட்டியில அவன் மங்குக்கு விழுந்த வீட்டை வித்துட்டு 5-6 வருஷத்துக்கு முதல்லயே பச்சை கோமாச்சி மலைக்கு போயிட்டான். அங்க அவனுக்கு கஞ்சா விவசாயம். அதனால கட்டையனுக்கும் அவனுக்கும் நல்ல ராசி. கட்டைய அவன் காதுக்குள்ள ஏதோ சொல்ல சொல்ல நிறுத்தாம தலையாட்டிக்கிட்டே இருக்கான் வாத்துமாயி. எப்பா, இந்த சாவு தான் சாவு இல்ல, அசம்பாவிதமா சாவு. ஆகையினால புதைக்கப்படாது, எரிச்சாகணும். 2வது போனா புது பணம்ல. நேத்து போனோம், இன்னைக்கு மத்தியானம் எடுத்தாகணும். ஒரு ஆளு மறுத்து பேசல, ஒப்புக்கிட்டாங்க. எத்தனை வாடகை கட்டின கையோ ஆரம்பிச்சுட்டா தோட்டி அவன் மேலைய. 6 அடி நீளத்துல 2 பச்சை மூங்கில் வாங்கிட்டு வந்தேன். 2 அடி நீளத்துல ஊடு குச்சி 6 கொச்சை கயிறு வச்சு ஏணி மாதிரி இறுக்கிக்கிட்டான். கட்டின மூங்கி மரத்துல பச்சை தென்னங்கடுக வச்சான். அது மேல பசபசன்னு வைக்கோல பரப்புனா. தலைமாட்டுல ஒரு கயிறை விட்டான். போன போறேன்னு தலையாட்டிட்டே போகாம கழுத்துல சேர்த்து கட்டுறதுக்கு. சலவக்கார வீட்டுல ஒரு பழைய சீலைய வாங்கி வைக்கோல் மேல போட்டு பொத்தி பஞ்சு மெத்தையாக்கிட்டான் பாடைய. பாட கட்டி முடிக்க தெருமுனையில இருந்து அழுகையில கூடி முதுமுதுன்னு வந்து சேர்ந்துட்டாங்க முதல கம்பட்டி ஆளுக. பிறந்த வீட்டு ஆச்சாரப்படி பச்சை கொண்டு வந்து பொணத்துக்கு பக்கத்துல நட்டிருந்த கொடிக்கள்ளி மேல கோடி சாத்தி அழுதாக. வந்தவங்க கட்டுப்பிடிச்சு அழுதும் கருவாச்சி அழுகல. நீர்மாலை முடிஞ்சிருச்சு, நேரம் நெருக்கிடுச்சு. இப்பவோ பிறகோன்னு மேக வேற நிறமாசக்காரி மாதிரி நிக்குது. எடுங்கப்பா. வெளியே ஒரு சத்தம் கேக்குது. தோட்டி உள்ள ஓடி வந்து, ஆத்தா மேல போத்தி கொண்டு போக ஒரு சீலை இருக்கா கேட்டான். அது வரைக்கும் கல்லு மாதிரி உட்கார்ந்திருந்த கருவாச்சி தீ விழுந்த பட்டாசு மாதிரி திடீர்னு வெடிச்சு எந்திரிச்சா. நேத்து மாரடிக்க போய் கூலியா வாங்கிட்டு வந்த சீலைய ஆத்தா மேல போட்டு, என் சம்பாத்தியமே உன் கடைசி சீலையா போச்சே ஆத்தா. அழுதா பாருங்க. வந்திருந்த சனத்துக்கெல்லாம் நெஞ்சுக்கறி வெந்து போச்சு. பொணந்தூக்க வந்த 2 இளந்தாரி பயல்களை தூக்கி துண்டா எரிஞ்சிட்டு ஆத்தா காலடியில மண்டி போட்டு உட்கார்ந்து அவ தேகத்தையே வச்ச கண்ணு வாங்காம பாக்குறா கருவாச்சி. நரம்பு தெரிய பெரம்பு மாதிரி சுருங்கி கிடக்கு. எனக்கு கை கால் பிடிச்சு விட்ட கை. நட்டு வச்ச குச்சியா விரைச்சு போய் நிக்குது. காடு வழியெல்லாம் கல்லு குத்தி முள்ளு தச்ச காலு. உட்கார்ந்து ஈரப்பசை இல்லாம கிடக்கு. எனக்கு முத்தம் கொடுத்த வாயி. புழிஞ்சு காய போட்ட தோல் மாதிரி தொங்கி கிடக்கு. நான் முட்டி முட்டி பால் குடிச்ச முளை. ஆனா எங்கடி ஆத்தா ஓடி ஒளிஞ்சு போச்சு கருவாச்சின்னு என்னைய வாய் நிறைய கூப்பிட்டு சொல்லு. 2 கையாலையும் தன் மூஞ்சிலேயே தானே சப்பு சப்புன்னு அரைஞ்சு அழுகுறா கருமாயப்பட்ட கருவாச்சி. அவ அழுது ஓயட்டும்னு கொஞ்சம் ஒதுக்கி நிக்கிறாங்க பொடந்தூக்கம் வந்த ஆளுக. போகாத ஆத்தா, போகாத. புத்தி இல்லாதவ நானு. பொழைக்க தெரியாத சிறுக்கி. உன் சுண்டு விரல புடிச்சே சுத்தி வந்தவ. இப்ப பொழைச்சு பாருடின்னு சொல்லி என்ன ஒத்தையில விட்டுட்டு போறியே, உனக்கே நல்லா இருக்கா? அப்ப இல்லாம பொழைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தியே, ஆத்தா இல்லாம பொழைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தியா? நீ போயிட்டா எனக்கு யாரு இருக்கா? என்ன நாதி இருக்கு? உன்னைய தூக்க விட மாட்டேன். இல்ல, பொட்டச்சி அப்படிதான் பொழப்பா. ஆத்தாங்கிறதுக்காக உள்ளே வச்சு பணத்தை ஊறுகாயப்பட முடியும்? தூக்கிட்டு வாங்கடா. வெளியே இருந்து பெருசுக பெருசு காட்டவும் நாற்காலியோட பணத்தை உச்சு நாப்புல தூக்கிக்கிட்டு ஓடி வந்தாக 2 இளந்தாரி பயக. தரைய விட்டு ஆத்தாள தலைக்கு மேல தூக்கிட உடனே யாத்தேன்னு அலறி தரையில விழுந்து தப்பாயம் விழுந்து போனா கருவாச்சி. கொள்ளிக்கொடை உடைக்க ஊர் வந்த வரைக்கும் வந்தாலுமே அவ மூஞ்சியில தண்ணி தெளிச்சு, உள்ளதாச்சிரி பாத்துன்னு பொத்துனாப்புல எழுப்பி தாங்கி பிடிச்சு கூடவே போறாங்க பொம்பளைங்க. அன்னைக்கு சனிக்கிழமை. சனிப்போன தனியா போகாதான். ஒரு கோழி குஞ்சு அடிச்சு பாடையில கட்டி தொங்க விட்டாங்க. தகரம் கொண்டு பிடிச்சு பெரிய மூக்கிய, சாஸ்திரம் கொண்டு பிடிச்சு கோழி குஞ்ச. பெருங்குண்ட கூட்டம் பின்னாலேயே போகுது. முச்சைந்திர நிறுத்தினாக பாடைய. இடவளமா 3 சுத்துனாக இறக்கி வச்சாக. கொடை உடைக்கிற புள்ளிய கூப்பிடுங்கப்பா. தலையை விரிச்சு போட்டு அழுதுகிட்டே இடது தோல்ல கொடை சுமந்து இடவளம் போட சுத்தி வர்றா கருவாச்சி. ஒவ்வொரு சுத்து முடிய அருவா மூக்குல தோட்டி ஒரு தொலை போட தான் பங்குக்கு பெருங்கண்ணீர் வடிக்குது மங்குடம். 3வது சுத்து முடிய போட்டுரு 5-6 பேர் கத்த. ஆத்தா கால் மாட்டுல அவ கொடை உடைக்க அவ பொழப்பு மாதிரியே மண்குடமும் செதறி செல்லு செல்லாக திரும்பி பார்க்காம வந்துருன்னு சொல்லிக்கிட்டே அவ தலையில 1 கோடி சேலைய போட்டு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிக்கிட்டு கூட்டிக்கிட்டே போயிட்டாக கூட வந்த பொம்பளை ஆளுக. பாடைய தூக்கி அதே மாதிரி 3 சுத்தி எதிர் திசையில சுத்தி மந்தையிலிருந்து சுடுகாட்டு பாதையில கூட்டிட்டாக எல்லாரும். கொட்டுக்காரன் முன்னுக்கு கொட்டடிச்சு போக மாட்டு செப்பந்தியும் அரளிப்பூவையும் பூக்கார 2 பக்கம் பிரிச்சு உதறி வர கடு பொரியும் அள்ளி தெளிச்சுக்கிட்டே தோட்டி பின்னுக்க தொடர்ந்து வர போகுது பெரிய மூக்கி போனோம் கடைசி காடு தேடி. கூட்டத்துல கட்டையன் வாத்துமாயி 2 பேரும் ஒரு இடத்துலயும் விலகல. ஒன்னாவே போறாங்க. அவன் பேச இவன் தலையாட்ட பின்னால கொன்னமாயி கூடவே வாராங்கிற கூறுபாடு கூட இல்லாம புசுன்னு பேசுறாங்க. உனக்கு வாழ்வு வந்துருச்சுடா வாத்துமாயி. முண்டக்க எதையாவது பண்ணி குடிய கெடுத்துறாத. துரசாமி தேவரு வகையராவுக்கே நீ ஒருத்தன் தான் ஆம்பளை வாரிசு. மொட்டை போட்டு பெரிய மூக்கிக்கு நீ கொல்லி மட்டும் வச்சிரு. மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். கொல்லி வச்ச ஆளுக்கு தான் சொத்து சொந்தம்.
அப்புறம் பெரிய மீக்கு வீடு கருவாச்சிக்கு இல்ல, உனக்குத்தான். இன்னைக்கு ஆத்தா ஊருக்கு வடக்க வந்துட்டா. நாளைக்கு மக தெக்க போக வேண்டியதான் முதல்ல கம்பட்டிக்கு. என்னடா ஒழுங்கா மொட்டை அடிப்பியா? வீடு வருதுல மாமா, மாசரு போனா போயிட்டு போகுது, முளைக்க முளைக்க அடிக்கச்சோன்னு அடிக்கிறேன். இதை கேட்டதும் புத்தியில பாம்பு குத்திருச்சு கொன்ன வயலுக்கு. பொணத்தை முன்னுக்கு விட்டுட்டு அவன் பெண்ணுக்கு வந்துட்டான். சுடுகாட்டுக்கு நடக்க மாட்டாம இளவ வீட்லயே உட்கார்ந்திருந்த உருமா பெருமா தேவர்கிட்ட போய் ஒப்பிக்கவும் அவர் பதறி போனாரு. ஆத்தாளுக்கு மோச்ச விளக்கு போட்டு அழுதுகிட்டு இருந்த கருவாச்சியை எழுப்பி அவ காதுல 2 கோளாறு சொல்லி, போதாயி போ, 5-6 பொம்பளைகளை சேர்த்து அனுப்பி விட்டாரு. சுடுகாட்டுல விறகு பருப்பி அது மேல எருவடிக்கு எருமேல புடந்தூக்கி வச்சு வாய்க்கரிசியும் போட்டு முடிச்சு வைக்கோல போட்டு மூடி சாந்து குழைச்சு மூடுறதுக்கு முன்னால தொட்டி கேக்குறான், ஐயா கொல்லி வைக்க போறது ஆறு?